சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் திமுக ஆட்சி வேண்டாம் என்ற நிலை மக்களிடம் ஸ்ட்ராங்காக உள்ளதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அக்கட்சி அலுவலகத்தின் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் 5 கட்சிகளில் பாஜகவால் மட்டுமே திமுகவை தோற்கடிக்க முடியும் என்றும் வருங்காலத்தில் பாஜக நாடு முழுவதும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் நீலம் பண்பாட்டு மையம் மூலம் பாடிய பாடல் கண்டிக்கத்தக்கது என்றும் பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. திமுக அரசாங்கத்தின் மீது லஞ்ச ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள், இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு. ஆனா இந்த கருத்துடையவர்கள் 5 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள், 4 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த 4 பிரிவுகள்ல நாம் தமிழரால திமுகவை தோற்கடிக்க முடியாது, அதிமுகனால திமுகவை தோற்கடிக்க முடியாது. அதே போல தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்தவர்கள், அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. மத்தியிலே ஆளும் பொறுப்பிலே இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும்.